ஹலோ வியூவர்ஸ், என்னடா எடுத்தோடனே பில்டப்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். மலாக்கா மலேசியாவில் இருக்க ஒரு சிட்டி. 2008 வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு இதை வந்து யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால ரொம்ப அழகாக அழைக்கப்படுற ஒரு ஊர் இது. 2 நாள் லீவ் இருக்கு, எங்கேயாவது வெக்கேஷன் போகணும் அப்படின்னு சிங்கப்பூர்ல இருக்கவங்க யோசிச்சா தடிக்க விழுந்தா மலேசியா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் மலாக்கா வந்து 2 நாளில் கவர் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். உட்லாண்ட்ஸ்லேருந்து பஸ் எடுத்து செக் பாயிண்ட் போய் நம்ம சிங்கப்பூரில் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு இன்னொரு பஸ் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். 5 மினிட்ஸ்லேயே நம்ம மலேசியா ரீச் ஆயிடலாம். ஸோ நம்ம ஜேபிக்கு ரீச் ஆயிடுவோம். இப்போ ஆன் அரைவல் வீசா தான். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. நாங்கள் ஜேபிலேருந்து மலாக்கா போகிறதுக்கு கார் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தோம், முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுற இடத்துலையே அவங்க ஷட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பிளேஸில் இந்த காரை நமக்கு ஒப்படைச்சாங்க. நாங்கள் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்களுமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம செல்ஃப் டிரைவ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரெண்ட் பண்ணியிருந்தோம், டிரைவர் எல்லாம் கிடையாது. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். மலேசியாவில் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சிங்கப்பூரில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்குனே நாங்கள் வந்து மலேசியா போவோம் அப்படின்னு. ஒரு ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்ட பிறகு பொறுமையாக நம்மளும் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மலாக்கா ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஜேர்னி பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த வியூ தான். ஒரு ஹைவேயோட 2 சைடும் இவ்வளோ அழகான வியூ இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம பை ரோட் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்க இடம் எல்லாம் வந்து பசுமையாக இருந்தால் தான் நமக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரே பில்டிங்ஸாவோ இல்லைனா இந்த ப்ரௌன் கலர் வெறும் லேண்ட் மட்டும் இருக்கும், தரையாக இருக்கும், ரொம்ப ட்ரையான பிளேஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இப்படி ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பப்போ வேற லைட்டாக மழைலாம் பெஞ்சிச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஹில் ஸ்டேஷன் கிடையாது, பட் அங்கங்கே மேகங்கள்லாம் ஒராசிட்டு அழகாக இருந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ப்ரீஸி ஃபாகி எஃபெக்டாகவே இருந்துச்சு. இஃப் ஐம் நாட் ராங், இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாம் ஆயில், எண்ணெய் பனை இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து பயிரிட்டு இருந்தாங்க. ஜேபி டு மலாக்கா ரீச் ஆகிறதுக்கு 5 to 5.5 hours எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இடையிலலாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால கூட கொஞ்சம் டைம் ஆயிருக்கலாம். ஆஃப்டர் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி நம்ம ஹோட்டலுக்கும் ரீச் ஆயாச்சு. இந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,500 ஃபார் அ டே அண்ட் நைட், இன்க்ளூடிங் புஃபே பிரேக்ஃபாஸ்ட். நான் சொல்கிறது வந்து 2 adult and 1 childக்கு ஒரு நாள் தங்குறதுக்கான வேலை. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு இது பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். ஈவன் இன் இந்தியா இதை விட அதிகமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சிங்கப்பூரில் நம்ம சொல்லவே தேவையில்லை, நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறத. நம்ம ரூமுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஆகிடுச்சு. பட் தென் நம்ம வெளியில் போய் இன்னைக்கு கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன் அப்படின்னா நைட்டில் வந்து மலாக்காவை மிஸ் பண்ணவே கூடாது. நைட் டைம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மலாக்காவை வந்து ஆக்சுவலி நைட் சிட்டின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான பிளேஸ் நைட்டில் அதை பார்க்குறதுக்கு. இங்கே இருக்க முக்கியமான அட்ராக்ஷன்ஸ், அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மெயினானது பார்த்தீங்கன்னா ரிவர் க்ரூஸ். டேயில் மற்ற இடங்களெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து ரிவர் க்ரூஸ் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சுற்றி கலர் லைட்டு, ரொம்ப அழகான பில்டிங்ஸ், அதுக்கு இடையில ஒரு பேசேஜ் மாதிரியான ரிவர். அதில் வந்து நம்ம கப்பலில் போகும்போது அதுவும் ஈவினிங் டைமில் நல்ல ஒரு காற்று, அந்த ப்ரீஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இந்த ஹெவன்லி ஃபீல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான நேம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெனிஸ் எல்லாம் போக முடியலனாலும் இங்கேருந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ரைடு வந்து ஏன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு 20-25 மினிட்ஸ் போல் இதில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் தென் இறங்குறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு.
சிங்கப்பூர்லேயும் ரிவர் க்ரூஸ் இருக்கு. பட் தென் அது ரொம்ப வைடான ஸ்பேஸாக இருக்கும். அண்ட் தென் சுற்றி டால் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஷார்ட் பில்டிங்ஸ் லைக் வீடுங்க மாதிரி இருக்கு. அது கெஃபேஸ் மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இடையில வந்து ஒரு சின்ன நேரோவான ஒரு ரிவர், அதில் வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் இதை சுற்றி பார்க்கும்போது வந்து சிங்கப்பூரில் இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இங்கே கூட இருந்துச்சு. ரிவர் க்ரூஸ் முடிச்சுட்டு சுற்றி நாங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். எனக்கு இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை, கேரிகேச்சர். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொவீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். இதுலேயுமே 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கலரிங் கூட அவைலபிள் அப்படின்னு. எனக்கு என்னவோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் பிளாக் அண்ட் ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நினச்சேன் ஓரளவுக்கு நம்மள மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்க போல் அப்படின்னு. பட் தென் பார்த்தா இது ஒரு 90-95% எங்களை மாதிரியே தான் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்த குட்டி ஷாப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் போயிருக்கும்போது நோட் பண்ணியிருக்கீங்களா, நைட் ரொம்ப லேட்டாக டயர்டாக தூங்கினா கூட பட் தென் காலையில் ரொம்ப ஆக்டிவாக சீக்கிரமே ஏஞ்சிடுவோம். யாரும் நம்மளை எழுப்பிலாம் விட தேவையே இல்லை. என் பொண்ணுமே ஒரு விஷயத்த சொன்னோன்னா டக்குன்னு ஏஞ்சிட்டா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னன்னா ஸ்விம்மிங் பூல். ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து நைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்தா ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் வந்து இது 7 AM to 7 PM தான் ஆக்டிவாக இருக்கும். 7 PM க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் தான் நாங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்தோம். ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹோட்டலில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சேர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் ஒரு புஃபே பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி நிறையவே வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று மாற்றி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த அட்ராக்ஷன் பார்க்குறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று ரிவர் க்ரூஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா செயின்ட் பால்ஸ் சர்ச். இதுதான் செயின்ட் பால்ஸ் சர்ச். இது வந்து 1521லேயே வந்து கட்டினது. ஒரு ஹில் மேலே கட்டியிருக்காங்க. இந்த சர்ச் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மலேசியாவில் ரொம்பவே பழமை வாய்ந்த சர்ச்னு சொல்கிறாங்க. சைட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டாம் ஸ்டோன்ஸ். முன்னாடி அந்த கல்லறையிலலாம் பேர் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அது இருக்கிறதுலே ரொம்ப பழமை வாய்ந்ததெல்லாம் இங்கே இருந்துச்சு. மலாக்கா மியூசியம் அண்ட் தென் இந்த செயின்ட் பால்ஸ் சர்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே காம்ப்ளெக்ஸில் தான் இப்போ வரும். இந்த குட்டி ஹில் மேலே இருந்து மலாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க.
இது கூடவே எக்ஸ்டென்ஷனில் மலாக்கா மியூசியம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லாக் ஆகி இருந்துச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, சாப்பிட்ற நேரமும் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த மாலுக்கு போயிருந்தோம். மால்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. பட் அதர் சைட் ஆஃப் த மாலில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டோம். மாலை சுற்றி வந்ததில் டைம் போனதே தெரியல, ஈவினிங் ஆகிடுச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம்க்கு. இது வந்து ஃப்ளோர் டி லா மார், மீனிங் ஃப்ளவர் ஆஃப் த சீ. இப்போ ஒரு ஷிப் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் நான் சொன்ன ஃப்ளோர் டி லா மார் மியூசியம். இது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட வார்ஷிப்போட ரெப்ளிகா, அதை மாடலை வச்சு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம போகிறது மலாக்கால இருக்க லிட்டில் இந்தியா. சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் க்ராசரி ஷாப்ஸ், கிளாத்திங் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் நைட் வந்து டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னா ஜாங்கா வாக். இங்கே இருக்க நைட் மார்க்கெட். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் அந்த நைட் மார்க்கெட் இருக்கும். நைட் மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியர்பை பார்க்கிங் ஏரியா எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வந்து லிட்டில் இந்தியா பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு ரிவர் க்ரூஸ் வழியாக ரிலாக்ஸ்டாக ஒரு வாக் பண்ணிவிட்டு ஜாங்கா வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். இதை ஒட்டி இருக்க இடம் ஃபுல்லாக பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஃபுல்லாக மியூசிக்கோட நல்ல ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ஒரு நல்ல வைபும் இருந்துச்சு. அங்கே மெதுவாக நடந்து இப்போ நம்ம ஸ்பாட்க்கு வந்தாச்சு. இங்கே இருந்து தான் நான் சொன்ன ஜாங்கா வாக் நைட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். ஃபுட், க்ளோத், ஆக்சசரிஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், எக்கச்சக்கமான சொவீனியர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுற மாதிரியான ஷாப்ஸ் இங்கே இருந்துச்சு. எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு. ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம பார்த்து எடுத்தால் நல்லா ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் மார்க்கெட் முடிச்சுட்டு வெளில வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் தென் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கிளம்பணும். சிங்கப்பூர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கேட்கல, ஏன்னா அது நைட்டில் பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னென்னா இந்த ரிக்ஷா தான். இது நாங்கள் போன அட்ராக்ஷன்ஸ் முக்கால்வாசியில் இந்த ரிக்ஷா பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு அப்போலேருந்தே இதுக்கு போகணும் அப்படின்னு ஆசை. பட் டே டைமை விட நைட்டில் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ குட்டீஸோடு சேர்ந்து நாங்களும் இந்த ரைடு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த ரைடு எடுத்தாச்சு. இந்த ரிக்ஷா பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர தீமோட செட் பண்ணியிருந்தாங்க. எல்சா அண்ணா, பேபி பாஸ், பார்பி, டெடி பேர், ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று நாங்களும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இது அப் அண்ட் டவுன் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போல் கவர் பண்ணாங்க. சர்ச், மியூசியம், ரிவர் க்ரூஸ் அந்த சைட்லாம் இதை கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். எங்ககிட்ட எந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு அதை போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நமக்கு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் மிதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். ஸோ இந்த ரைடுக்கு அப்புறம் நாங்கள் இன்னொரு வாக் அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணி போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போய் நைட் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டோம். மார்னிங் எழுந்ததுமே ப்ரீவியஸ் டே மாதிரி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மலாக்கால பீச்சும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ப்ரீவியஸ் டேலாம் அதை பார்க்கல. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பீச் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்னென்னா நம்ம கேரிகேச்சர் பண்ணி ஒரு சொவீனியர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை ஃப்ரேம் பண்ணுறது. இதை இப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கப்பூரில் வீட்டில் வச்சா காலத்துக்கும் அது அப்படியே தான் இருக்கும், ஃப்ரேம் ஆகாது.
அதனால இங்கேயே ஃப்ரேம் பண்ணி கையோட எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 20 to 30 minutes ட்ராவலில் பீச் இருந்துச்சு. நாங்கள் பண்ணின பெரிய தப்பு என்னென்னா பீச்சுக்கு வந்த டைமிங் ஐதர் ஏர்லி மார்னிங் வந்திருக்கணும், அப்படி இல்லைனா லேட் ஈவினிங் வந்திருக்கணும். நாங்கள் நல்ல உச்சி வெயிலில் வந்தோம். போகிற போக்கில் பார்த்துட்டு போகலாம், டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பீச் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாமியானா ஸ்டென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருக்குமாம்மா ஈவினிங்கில் ரொம்ப கிராண்டாக நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே நாங்கள் ஈவினிங்கில் பார்த்துருந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்றா இருந்திருக்கும். எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, அந்த டைமில் வந்திருக்கணும். நாங்கள் மொட்டை வெயிலில் நின்றுட்டு பீச் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி ஓடிட்டோம். நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் சேர்ந்து வந்திருந்தோம். இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட இங்கே பார்க்குறதுக்கு இருந்துச்சு. பட் நாங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கல. குட்டீஸும் இருந்தாங்க, ரொம்ப ஓவர் டூ பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சில ஸ்பாட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். போகும்போதும் எகெயின் இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல மழையும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் லீவ் டைமில் மலாக்கா வரணும் இல்லை மலேசியா வரணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 1 day முன்னாடியே கிளம்பிடுங்க, இல்லைன்னா டிராஃபிக்கில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ நம்ம வர்றதும் போகிறதுமே 1 day ப்ரியராக பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வர்றப்பவும் டிராஃபிக்கில் மாட்டிப்போம், போகும்போதும் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ் இருந்த டைமில் நாங்கள் கிளம்பியிருந்தோம். பட் தென் நாங்கள் தேர்ஸ்டே மலேசியா சாட்டர்டே கிளம்பிட்டோம். ஸோ டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டோம் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வெக்கேஷன் டு மலாக்கா. இந்த வீடியோ கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next video. Bye.